பழக்கப்பட்டு போக விட மாட்டேன். ஜீசஸ் ஜீசஸ். பழக்கம் இல்லைன்னா விழுங்க. பழக்கம் இல்லைன்னா விழும். ஹல்லேலூயா. பழக்கப்பட்டவங்க ஓனர் கையிலிருந்தே விழுது, இரவல் வாங்குற கையிலிருந்து விழாதா? பழக்கம் இல்லைன்னா விழும். இதே போலதான் புதிய ஏற்பாட்டில் பேதுருவை வானாரு. 2 ஸ்டெப் எடுத்து வச்சா 3வது ஸ்டெப்ல உள்ளதான போனா. ஹல்லேலூயா. விட்டுட்டு அடுத்தவனை வானாரா? இவனை தான் பாப்பான். எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு நம்ம எங்க கோட்டை விட்டோம்? எங்க கோட்டை விட்டோம்? ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு புதிய துவக்கத்தை தரும்படிக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எனக்கான ரேமான்னு சொல்றவங்க சும்மா இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் ஜீசஸ். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? பாரு, நான் உனக்கு மிதக்க பண்ணுவேன், நீ எடுக்கணும். விசுவாசம் இல்லாம என் கூட இருக்க கூடாது. அவ்வளவுதான். எங்க விழுந்துச்சு சொல்லு. ஆமே, நான் இப்ப மிதக்க பண்ணுவேன். திரும்ப திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சூரிய செடிக்கு கீழே நீ விழுந்துட்ட. எங்க விழுந்த? எழும்பு எழும்பு, புறப்படு புறப்படு. ஓடா ராபா காராபா சந்தாராபா காலா ஷேரே கே மே ரீபாலா தாடாரா. ஓ, விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையின் தீபத்தில் கர்த்தர் கிருபையின் எண்ணெயை ஊற்றி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது இப்படி சொல்லுகிறார். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு ஹல்லேலூயா. எல்லாம் ஈஸியா கிடைச்சிட்டா திரும்பி பார்த்தா எத்தனை முறை சுத்தினாங்க தெரியுமா? எத்தனை முறை சிவந்த சமுத்திரம் என்ன, யோர்தான் என்ன, எரிகோ என்ன, என்ன வந்தாலும் ரிசல்ட் என்ன தெரியுமா? தாம் வாக்கு தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு glory. இன்னைக்கு வாக்கு தத்தத்தை சுதந்தரித்து இன்னைக்கு ஜெயித்தவர்களா இருக்கிறவர்களுடைய பிளாஷ்பேக் பாருங்க. அவங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்படிங்க அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சது? ஆமென். கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை யார் மூலம் அருளினார் தெரியுமா? அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு. ஆனா மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தமா இது இல்ல. இன்னும் பின்னாடி போனா யார்கிட்ட சொல்லியிருப்பார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன் கையில சாலமோன் அதான் பார்க்கிறான். அது தேவ ஞானம். அது தேவ ஞானம். தேவ ஞானம். எத்தனை பேரை பாசாகி வந்திருக்கு தெரியுமா இந்த வாக்கு தத்துவம்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர் உங்களை அதுக்குள்ள பார்த்ததுனாலதான் ஹல்லேலூயா உங்களுக்கான வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. இது தேவ ஞானம். என் கையில சும்மா வரல. நான் இது திருப்பி பார்த்தா சொல்லுவேன், இது எங்க அப்பா மூலமா. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், மோசேட்ட இருந்து. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், ஆபிரகாம்ட்ட இருந்து. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளானவர் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறார்கள். glory. ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், உன் சந்ததி உன் சந்ததி. வயசு 86. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ அது நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டது. ஆமென். ஆதியாகமம் 15வது அதிகாரம் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தரை, நானே வாசிக்கிற டைம் இல்லாததுனால, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு
நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவரை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு, நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த வார்த்தைய, உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அழைப்ப பார்க்கும் போது ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னீங்களே அப்பா, என்கிட்ட எதுவும் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலையா ஆண்டவரே? மலை போல நம்பி இருக்கிறவங்களை விளக்குனீங்களே, பர்வதம் போல சார்ந்து இருக்கிறவங்களை விளக்குனீங்களே. இல்லப்பா, ஆமே, உன்கிட்ட இருக்கிறத நஷ்டப்படுத்துறதுக்கல்ல நான் அழைத்தது, நீ பார்த்திராத சிறந்ததை உனக்கு கொடுக்கதான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இப்ப இதுவரை அறிவுக்கு எட்டாததை விசுவாசித்து கொண்டிருக்கிறவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறான். அடுத்த வசனத்துல, இதை நான் எப்படி அறிவேன்? எதனால் அறிவேன்? எனக்கு இப்ப கொஞ்சம் தெரியணும். எனக்கு கண்ண மூடி விசுவாசிச்சேன் 11 வருஷம். எனக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிட்டுன்னா நான் கொஞ்சம் அமைதியா இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அதாவது விசுவாசம் என்பது நான் காணப்படாதவைகள் நிச்சயம், காணப்படுகிறவைகள் தானங்க அறிவு. ஆண்டவர் பார்த்தார், சரி உனக்கு தெரிஞ்சுக்க விரும்புற, அப்படிதானே? எஸ். நீ என்ன பண்ண? 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக எல்லாத்தையும் கொண்டு வந்து கட் பண்றான். அந்த பறவைகளை விட்டுட்டான். ஆட்டுக்கடா, வெள்ளாட்டு, கிடாரி இதெல்லாம் வெட்டி 2 துண்டாக்கி வச்சுட்டான். அந்த காலத்துல எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒருத்தங்க ப்ராமிஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், அந்த ப்ராமிஸ் பண்றத உறுதிப்படுத்த மிருகத்தை 2ஆ வெட்டுவாங்க, வெட்டி அதுக்குள்ள நடந்து போவாங்க. இது உடன்படிக்கை. ஆபிரகாம் மிருகத்தை 2ஆ வெட்டுறான். வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டான். ஆண்டவர் சொல்ல, நீ கொண்டு வா. வெட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா வரமாட்டேங்கிறாரு. அவர் வந்து பாஸ் ஆவார்னு பார்த்தா பறவை வந்து இறங்குது. ஆனா ஆபிரகாம் விடல, அதை துரத்துறான். சரி, உங்க மேல தேவனுடைய பெரிய பிராமிஸ் இருக்குன்னா அதை கொத்தி கொண்டு போக பறவைகள் வரும். நீ அசதியா இருந்த. ஆமென். அவர் இன்னும் பாஸ் ஆகல. அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 2 மிருகத்தை 2ஆ வெட்டி நடந்து போறாங்கல்ல, இதை நான் மீறிட்டேன்னா என்ன 2ஆ முறிச்சு போடுன்னு அர்த்தம். ஆண்டவர், உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, வா. ஆபிரகாம் சொன்னார், ஆட்டுக்கடாரியை கொண்டு வந்து வெட்டி போடு. நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கை எப்படி வந்து தெரியுமா? குமாரனை 2ஆ பிளந்தா, சிலுவையில மாம்சமாகிய திரையை கிழித்தா. இப்ப நம்புறியான்னு கேட்கிறார். நாம் ஆபிரகாமை விட நம்மை விசேஷித்தவர்கள். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பறவைகள் அந்த உடல்கள் மேல இறங்கின. அவைகளை ஆபிரகாம் துரத்தினா. இல்ல இது இறங்க விடக்கூடாது. இவன் தான் ஆபிரகாம். இப்படிதான் இருக்கணும். நீ அசதியா இருந்தா நீ கர்த்தருக்கு தான் வச்ச, அவர் கடந்து போக தான் உன் பிள்ளைய வச்சிருப்ப, உன் வாழ்க்கைய வச்சிருப்ப. ஆனா உடனே பறவை வருது பாரு, துரத்தாம விட்டுறாதே. நீ துரத்து. அவன் துரத்தி டயர்ட் ஆயிட்டான். ஆண்டவரே, எங்க அப்ப நீங்க சொல்லிட்டு சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே? உடன்படிக்கை பண்ண வரலையா ஆண்டவரே? நீங்க வருவீங்க. இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சது வந்தது யார் நினைக்கிறீங்க? பிசாசு. இயேசு என்ன பண்ணார்? துரத்தினார். இதுதான் உடன்படிக்கையில கை வைக்க விடக்கூடாது. அவன் நன்மையில கை வைக்க விடக்கூடாது. உனக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்துல வேறு பறவை வந்து இருக்க கூடாது. அவன் துரத்தி டைம் ஆயிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. லைனை பிடிச்சிட்டேன், ஒரு இடத்துல போய் வண்டி நிக்கட்டும், முடிக்கிறேன். துரத்தி டயர்டாகி தூங்கிட்டான். வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை
ஆபிரகாம் தூங்க ட்ரை பண்ணான் இல்ல, அயர்ந்த நித்திரை வந்தது. ஏன் வந்துச்சுன்னா திகிலும் காரிருளும் அவனை ஓடிக்கொண்டது. ஓ, அதன் அர்த்தம் என்ன? அப்பா, என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த பறவைகளை துரத்தி துரத்தி டயர்டாயிட்டேன்ப்பா. தாவீது என்ன சொல்லுவார்? ஃபுல்லா யுத்தம் பண்ணி டயர்டாயிட்டேன். ஆமே, வாக்கு தந்துட்டீங்க, பறவை வருது துரத்துறேன், பறவை வருது டயர்டாயிட்டேன். இங்க நீங்க கவனிச்சுங்க, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். எப்போ ஆபிரகாம் தளர்ந்து படுத்தானோ அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து உபத்திரவப்படுவார்கள். அடுத்து சொல்றாரு, பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ பறவையை துரத்தி துரத்தி டயர்டானல்ல ஆபிரகாமே, உனக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட கேளு. 15வது வசனம், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே வாழ்க்கை ஃபுல்லா சமாதானம் இல்லாதவன் துரத்தி துரத்தி டயர்ட் ஆயிட்டான். இது லோத்துக்கு தெரியுமா? சாராளுக்கு தெரியுமா? எலியேசருக்கு தெரியுமா? ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற 318 பேருக்கு தெரியுமா? ஆண்டவரே, அவன் தூங்குறான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசு சொல்வார், தூங்குனா எதிரி களை விதைப்பான். ஆனா இங்க ஒருத்தன் தூங்குறது தூங்கணும்னு தூங்கல, தளர்ந்து விழுறான். அவன் வாழ்க்கையில் அத்தனை பறவைகளை துரத்தி இருக்கிறான். சுதந்திரத்து மேலெல்லாம் வந்து இருக்குது. ஆபிரகாம் பாப்பா, என்னப்பா நீங்க வருவீங்கன்னு பார்த்தா பறவை வருது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும் போது 17வது